ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மேமிஸ் லைஃப் சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியுமான்னு தெரில, பட் நான் வந்து ரெசின் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஃபோட்டோஸ்லாம் வச்சு வந்து ஒரு gift மாதிரி செய்வாங்க தெரியுமா? ஸோ அந்த மாதிரி நம்ம செய்ய போகிறோம். இது வந்து மற்றவங்களுக்காக இல்லை, எனக்காக தான் செய்ய போகிறேன். எனக்காக செய்ய போகிறேங்கிறதுனால ஃபோட்டோலாம் பிரிண்ட் எடுக்காமல் எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்க பொருள் வச்சு செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஈஸியாகவே இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ரெசின் ஆர்ட் அப்படின்னா நம்ம வந்து எல்லாரும் வந்து செய்கிறத மட்டும் தான் காட்டுவாங்க. பட் நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காட்டலான்னு நினச்சேன். அதனால தான் வந்து மோல்டு வந்து க்ளீனிங்காக நான் முதல்ல காமிச்சிட்டு இருந்தேன். ஸோ மோல்டு க்ளீன் பண்ணுறது வந்து எப்போவுமே ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். அது எவ்வளோ இது பண்ண ட்ரை பண்ணாலும் அதில் வந்து அந்த பழைய டஸ்ட்டெல்லாம் வந்து செட் ஆகிட்டு வரவே வராது. டேப்போ டூத் பிக்கோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிக்னஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வந்து நான் பிரிண்ட் எடுக்கல அப்படின்னு முதலே சொல்லியிருப்பேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட வந்து கலர் பிரிண்ட்டு கலர் ஜெராக்ஸ் இருக்கும்ல, 10 ருபீஸ் வரும். அது மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் ஒரு ஃபோட்டோ தான் நான் எடுத்து வச்சுட்டு அது மேலே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் டேப் ஒட்டி, ஏன்னா வந்து பேப்பருங்கிறதுனால ஊறிடக்கூடாதுன்னு சொல்லி டேப் ஒட்டி அதை நான் கட் பண்ணிட்டேன். இது வந்து நமக்குன்னு செய்கிறப்போ நம்மளால நிறைய இன்வெஸ்ட் பண்ண முடியலங்கிறப்ப இதை நம்ம வந்து செஞ்சுக்கலாம். இது ரொம்பவே வந்து பெனிஃபிஷியலான ஒரு விஷயம்தான். அதுக்கப்புறம் வந்து ரெசின் தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது மிக்ஸ் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, என்னோட ஹார்டனர் வந்து எல்லோ கலரில் ஆகிட்டு இருந்துச்சு. அதில் காற்று போயிட்டுருக்கு. பட் வந்து க்ளோஸில் தான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, அதனால் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக வராதுன்னு சொல்லி நான் வந்து பிக்மெண்ட் பவுடர் ஆட் பண்ணிட்டேன். இந்த கலரில் தான் ஆட் பண்ணேன், ஒரு ஒயின் பர்கண்டி கலரில். அதுக்கப்புறம் சிம்பிளாக இருக்கேன்னு சொல்லி அது கூட கோல்டு கலர் பிக்மெண்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணதும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஏன் இந்த கலர்லாம் நம்ம ட்ரை பண்ணல அப்படின்னு தோணும். சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நான் மோல்டில் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் அது போர் பண்ணுறப்ப பாருங்கள், அந்த கோல்டன் கலரை பிக்மெண்ட் வந்து அப்படியே ஷிம்மரியாக இருந்துச்சு. அதனால தான் நான் க்ளோஸ்அப் வச்சு வச்சு எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை ஒன் டே வந்து நான் செட் ஆக விட்டுட்டேன். பட் வந்து பிளெயின் சர்ஃபேஸில் வைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் வந்து எந்த சர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, எனக்கு ஒரு சைடு மேடாக ஒரு சைடு வந்து கொஞ்சம் கம்மியாக வந்துடுது. அதனால தான் அதில் பார்க்க அப்படி தெரியும். சரி, நமக்கு தானே அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்து அதில் அந்த ஃபோட்டோ கார்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கு, கிளிட்டர் ஒர்க் எல்லாம் பண்ணேன். அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, அது வந்து என்னோட பெண்டன்ட்டு தான். அவ வந்து இறந்துட்டா, ஓரியோ. அவள் இறந்தப்போ வந்து அவளோட ஃபர்ரை நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணலான்னு சொல்லி ஆட் பண்ணி கீழே வந்து ட்ரை ஃப்ளவரோட அந்த ஸ்டெம் மட்டும் வச்சுருந்தேன். அண்ட் டேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டேப்பில் எழுதிட்டு அது மேலே இன்னொரு டேப் போட்டு அதை வந்து கட் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து ரெசின் எடுத்திருக்கேன். லாஸ்ட் டைம் வந்து ரெசின் எல்லோவாக ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து டோமோவோடது. அதனால இந்த வாட்டி நம்மளுக்கு மேல் லேயர் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் அந்த லிக்விட் ஹார்டனர் மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன். அது யூஸ் பண்ணனால இந்த கலரில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் வந்து மேலே டாப் கோட்டுக்கு வந்து ஊற்றிக்க போகிறேன். இதை வந்து போர் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வந்து ஒரு நாள் விடணும். இது வந்து போர் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. அதனால நம்ம போர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் போர் பண்ணேன். பட் அதுதான் வந்து எனக்கு மிஸ்டேக்காகவே மாறிடுச்சு. போர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது. நான் அதான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த பார்க்க கலர் எல்லாமே வந்து எவ்வளோ ஷிம்மரியாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோட்டோவுமே ஆல்ரெடி நல்லா ப்ளேஸ் ஆகி தான் இருந்துச்சு. நான் வந்து ஊற்றாமலே இருந்திருக்கலாம். பட் வந்து சும்மா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா இருந்ததுக்கு எடுத்துக்கிட்ட மாதிரி நான் பண்ணிட்டேன். அது போர் பண்ணிட்டு பேலன்ஸ் இருந்த ரெசினை வந்து நான் வேற ஏதாச்சும் மோல்டில் ஊற்றலான்னு சொல்லிட்டு அதுக்கு கலர் வந்து கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தப்போ என்கிட்ட வந்து பர்பிள் கலர் கிளிட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் நல்லா ஆட் பண்ணிட்டு மொபைல் பாப் சாக்கெட்ஸ் இருக்கும்ல, பேக்கில் வந்து ஹோல்டு பண்ணுறதுக்காக, அது என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன். நான் பண்ண ஒரு நல்ல விஷயம் வந்து இதுதான் சொல்லுவேன். இது வந்து ஊற்றுனதும் ஒரு மாதிரி கேலக்ஸி எஃபெக்டில் அழகாக இருந்துச்சு. அப்புறம் மீதி பேலன்ஸ் வந்து இயரிங் மோல்டில் வந்து நான் ஊற்றி வச்சுக்கிட்டேன்.
ஃபர்ஸ்ட்டு பண்ண இது வந்து அந்த பிங்க் கலர் இதுவும், அப்புறம் இதோட அந்த பர்பிள் கலரையும் ஒரு இயரிங் மோல்டுல ஊத்தி வச்சுட்டு, இப்ப இது எல்லாத்தையும் நான் வந்து ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒண்ணு பர்பிள்ல இருக்கும். இன்னொன்னு வந்து பர்பிள் வித் கோல்டு கலர்ல ஆட் பண்ணியிருப்பேன். அந்த டார்ச் அடிச்சு பார்க்குறப்ப எனக்கு அப்படியே ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்கா இருந்துச்சு. அதனால நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அததான் வந்து நான் உங்களுக்கும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது பார்க்க அப்படியே ஒரு மாரி ஏஸ்தட்டிக்கா, ட்ரீமியா ஃபீல் ஆகும்ல, அந்த மாரி தான் இருந்துச்சு. இப்ப அது வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஸோ அது வந்து நான் அன்மோல்டு பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். கிளிட்டருங்கிறதுனால அதெல்லாம் ஒரு சைடு போய் இறங்கி நின்னுடுச்சு. ஸோ மேல் பக்கம் வந்து இந்த மாதிரியும், இன்னொரு சைடு அடியில போய் நின்ன சைடு ரொம்ப கிளிட்டரியாவும் இருந்துச்சு. ஆனா அதுவுமே 2 கலர் மாரி நல்லா இருந்துச்சு. நம்ம மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். அந்த பாப் சாக்கெட்டும் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவுமே அழகா செட் ஆயி வந்திருந்துச்சு. அவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல